ஐபிஎல் முதலாவது ஆட்டம் பெருசா பரபரப்பு எதுவும் இல்லாம கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி அவங்க நிர்ணயிச்சிருந்த 175 அப்படிங்கிற ரன்னை வெறும் 16 ஓவர்லேயே கோலி அதே போல பிலிப் சால்ட் இவங்க 2 பேருடைய அபாரமான பேட்டிங்கால ஆர்சிபி 7 விக்கெட் வித்தியாசத்துல அபார வெற்றி அடைஞ்சு புள்ளிப்பட்டியலையும் முதலாவது இடத்துக்கு போயிருக்காங்க. இப்படி இருக்க ஆட்டநாயகன் விருது யாருக்கு தர்றது அப்படிங்கிறது நிச்சயமா ஒரு டஃப்பான ஒண்ணுதான். பிலிப் சால்ட் அவரும் அரை சதம் அடிச்சிருக்காரு. கோலி கடைசி வரைக்கும் மேட்சை நகர்த்தி போய் ஜெயிக்க வச்சிருக்காரு. அதே போல போலிங்ல பார்த்தோம்னா குர்னால் பாண்டியா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தி கொல்கத்தா அணி அதிக ஸ்கோர் எடுக்க விடாமல் தடுத்திருக்காரு. இதனால ஆட்ட நாயகன் விருது 2 பேருக்கு பிரித்து தரப்பட்டிருக்கு. அதாவது குர்னால் பாண்டியா அதே போல் நம்ம விராட் கோலி 2 பேருடைய பங்கும் ஆட்டம் ஜெயிக்கிறதுக்கு காரணமாக இருந்திருக்கு அப்படின்னு 2 பேருக்குமே ஆட்ட நாயகன் விருதை பிரித்து கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த விருதை வாங்க வந்திருந்த விராட் கோலி அவர் செஞ்ச செய்கை தற்போது கோலி அவர் என்ன மனுஷன்டா அப்படின்னு பார்க்குற எல்லாரையுமே ரொம்ப பெரிய அளவில் பாராட்ட வச்சிருக்கு. அந்த வகையில் நேற்று ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண கொல்கத்தா அணி தடால் புடால்னு அடிச்சாங்க. 200 ரன்னுக்கு மேலே ஸ்கோர் போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த நேரத்தில் குர்னால் பாண்டியா அவருடைய அபாரமான போலிங் அடுத்தடுத்துன்னு வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு சிங், கேப்டன் ரஹானே 3 பேருடைய விக்கெட்டை அடுத்தடுத்துன்னு வீழ்த்தினதால தான் கேகேஆர் அணி பிக் ஸ்கோர் எடுக்க முடியாம போயிருந்தது. அதே போல பேட்டிங்ல சீக்கிரமா ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் கடைசி வரைக்கும் நின்று நாட் அவுட் ஆகாம இருந்து கோலி அவர் மேட்சை ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாரு. ஸோ இதனால 2 பேருடைய பங்கும் ஆட்டம் ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு தான் போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல ஆட்ட நாயகன் விருது 2 பேரையுமே அழைச்சு 2 பேர் கையிலுமே தரப்பட்டிருந்தது. ஸோ அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வந்திருந்த விராட் கோலி அந்த விருதையும் கொடுக்குறப்ப கையால் வாங்கிக்கிட்டு கடைசி அங்கேருந்து போகிறப்ப குர்னால் பாண்டியா அவர்கிட்டயே அந்த விருதை கொடுத்துட்டு போயிட்டாரு. ஸோ இதை குர்னால் பாண்டியா சற்றே அவர் எதிர்பார்க்கவே இல்லை. கோலி அங்கேருந்து நகர்ந்து போன உடனே குர்னால் பாண்டியா இல்லை இந்தாங்க நீங்களும் இதை ஷேர் பண்ணிக்கங்க அப்படின்னு குர்னால் பாண்டியா கோலி அவரை கூப்பிட இல்லை நீயே வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி நம்ம கோலி குர்னால் பாண்டியா அவர்கிட்டயே அந்த ஆட்டநாயகன் விருதை கொடுத்துட்டு அங்கேருந்து நகர்ந்து போயிட்டாரு. ஸோ அந்த வகையில் குர்னால் பாண்டியா நீண்ட இடைவெளிக்கு அடுத்து மீண்டும் இன்னைக்கு தான் ஐபிஎல்ல அவர் கம்பேக் கொடுத்து ஒரு 3 விக்கெட்டை வீழ்த்திருக்காரு. ஆனால் நம்ம கோலி அவர் என்னமோ ஆட்டநாயகன் விருது வாங்குறது பெரிய விஷயம் கிடையாது. ஸோ அதனாலேயே கோலி இந்த ஆட்டநாயகன் விருது குர்னால் பாண்டியா அவர் வச்சுக்கிட்டோம் அவருக்கு இந்த ஆட்டநாயகன் விருது மிகப்பெரிய தன்னம்பிக்கை கொடுக்கும் அப்படின்னு அவர் கையிலேயே ஆட்டநாயகன் விருதை கொடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்னு தற்போது இந்த விஷயத்தை பார்க்குற ரசிகர்கள் எல்லாருமே கோலி அவரை என்ன மனுஷன்டா அவருக்கும் ஷேர் பண்ண அந்த விருதை வேண்டாம் அப்படின்னு குர்னால் பாண்டியாவுக்கே கொடுத்துட்டாரு அப்படின்னு கோலி அவரை எல்லாருமே பயங்கரமாக பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. அதே போல் T20 ஆட்டங்களில் ரிட்டையர் ஆன கோலி தற்போது இப்படி T20 ஆட்டத்தில் விளையாடுறாரு அப்படின்னு கோலி அவருடைய இந்த இன்னிங்ஸ் பார்க்குற எல்லாரையுமே மிகப்பெரிய அளவில் பிரமிப்பு அடைய வச்சிருக்கு. அந்த வகையில் உண்மையான ஆட்ட நாயகன் விருது நீங்கள் கோலிக்கு தருவீங்களா இல்லை குர்னால் பாண்டியா அவர் தான் ஆட்ட நாயகன் விருது தருவீங்களா? உங்கள் கருத்தை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.